ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹெவன்லி ஸ்பிரிச்சுவல் ரூட் கல்டிவேட்டர் எபிசோட் 4 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு வந்து அவளோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து அவள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுறான். அதுவும் இல்லாமல் அவளோட ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி வந்து வானில் வந்து பறந்துட்டு இருக்கான். இவன் பார்க்குறதுக்கு ஃபேரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக மேலேருந்து கீழே விழுந்துடுற மரத்து மேலேருந்து இவளும் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அவனும் வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த வழியே போயிட்டு இருந்தேன் சன்செட் வேலைக்கு, அதனால தான் இந்த வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நீ வந்து வழி மாறி வந்திருக்க, இது மேன்சின் வேலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உன் கண்ணை பார்த்தா வந்து எனக்கு அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்கிறானே. நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமாக வந்து ஓடுறான். போகும்போது அங்கே நிறைய பொண்ணுங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நீ இந்த வழியே போ, அந்த புக்கோட பேர் பை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அடுத்த டைம் இங்கே பார்க்க வரும்போது வெக்கப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அடுத்த சீனில் ஒரு உல்ஃப் கேங்கை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபயர் பால் டெக்னிக், ஐஸு, அப்புறம் வுட்டு, இந்த மாதிரி எல்லா 5 எலிமெண்ட்டையும் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே ஒரே ஒரு உல்ஃப் மட்டும் தான் மீதி வந்து உயிரோட இருக்குது. அதுவும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து தடுத்துட்டு இருக்கான். என்னோட கல்விஷன் வந்து இப்போ ரொம்பவே வந்து கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த சன்செட் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்னால் வந்து இப்போது கொஞ்ச நாள்லேயே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் லாஸ்ட் லெவல் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த உல்ஃபை வந்து நம்ம ஹீரோ எப்போவுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்க ஒருத்த வந்து பிடிச்சி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அது என்னோட உல்ஃபு, நான் தான் வந்து அதை தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டோன்னு அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து, நீ எப்படா தோக்கடிச்ச? நீ வெறும் குயின் கேதரிங் லெவல் 3ல தான் இருக்க. உன்னாலலாம் எப்படா இதெல்லாம் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னாலலாம் கொஞ்சம் கூட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்க ஸ்வாடை வந்து வாங்கிக்கிறான். எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து, நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட தாத்தா வந்து ஒரு எல்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான். வா சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்வாடில் வந்து தண்டர் ஸ்டோனை யூஸ் பண்ணி நான் ஆர்டிஃபெக்ட் கால் மூலமாக வந்து நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் என்கிட்ட யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ, இன்னும் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரே கிளானில் இருக்கவங்க வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். இவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க, இவன் கூட வந்து நம்மளால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்க 4 பேருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 4 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட 4 பேத்தோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் இவங்க ஈஸியாக கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 4 பேருமே வந்து ஃபயர் பால் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அனுப்பின ஃபயர் பாலையே வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்துட்டான். இந்த ஃபயர் கண்ட்ரோல் ஃபார்முலா உனக்கு எப்படி தெரியும்? நீ குயிக் கேதரிங் லெவல் 3ல தானே இருக்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் வந்து, நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்கள ஃப்ரீயாக விடலான்னு நினைக்கும் போது ஒரு விண்டு மாதிரி ஒரு பவர் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபயரை வந்து அவங்க மேலே தள்ளி விட்டுருது. நம்ம ஹீரோ யார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு வேகமாக வந்து ஓடிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோட சீனியர் மிங்கியோ வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வர அப்படின்னு சொல்லி யாரோ சீக்கிரட்டாக வந்து அட்டாக் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. நான் அங்கேருந்து வேகமாக வந்து ஓடி வந்துட்டேன். ஆனால் நம்ம கிளான்ஸ் இந்த கொஞ்சம் பேத்துக்கு தான் வந்து கொஞ்சம் சிவியராக அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ தான் ஆர்டிஃபேக்ட் ட்ரைனிங் அதுக்கு வந்து போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. ஓ என்னோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க மாஸ்டரை பார்க்குறக்காக வந்து போகிறான். அவனும் அங்கே போய் மெசேஜ் வந்து அனுப்புகிறான். உள்ளே பார்த்தா அவங்க மாஸ்டர் வந்து அப்போ தான் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த லெட்டர் போய் வந்து நம்ம மாஸ்டர் வந்து சொல்லுது, ஒரு வழியாக அவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து, சரி உள்ள வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து சொல்கிறாங்க. நான் உள்ள வா ஃபெங்மிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் வந்து உன்னோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரிஃபைன் பண்ண போகிறோம். நீ ரெடியா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே மாஸ்டர் நான் ரெடியாக இருக்கேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.